ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய துலா ராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் நேர்மையை நிலைநாட்டக்கூடாதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு விருப்பம் உள்ளவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நேர்மை தவறு யாராவது நடந்தாங்களோ அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களா, அதே இடத்துல சத்தம் போடக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு முடிவுமே மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஆனால் நேர்மை தவறி யாராவது செயல்பட்டாங்க, தவறான வழியில் யாராவது போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தாவே பிடிக்காது. இந்த தவறுதால ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னா அந்த நிகழ்வுகளை இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதே இடத்துல ஆத்திரமடைஞ்சு அவங்கள தட்டி கேட்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் இவங்க ராஜா தான், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக, ரொம்ப பொறுமைசாலியாக, குடும்பங்களோடு ரொம்ப அன்பாக இருக்கிறதான் பெரும்பாலும் விரும்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பொறுப்புகள்லாம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பெரும்பாலும் கொடுக்கக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் மன வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிச்சமான நிலை இருக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்பப்போ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ரொம்ப வீழ்ச்சியான நிலைக்கு எப்பவுமே போக மாட்டீங்க. இந்த தராசு தான் உங்களுடைய ராசி சின்னம். அதனால் எப்பவுமே ஏறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்காது, இறங்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு சமநோக்கோடு இருக்கக்கூடியவங்க. புத்திரபாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது சற்று தாமதமாக தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் தொடர்புடைய விஐபிகளுடைய அறிமுகம்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். இவங்களுக்கு பத்திரிகை துறை, ஹோட்டல் சார்ந்த தொழிலெலாம் அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியோட உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி 7க்குரிய இடம் என்பதனால இந்த துளாராசி எப்படின்னா கலஸ்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த ராசிக்காரங்க மனைவியோட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தை மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ பண்ண போகிறீங்க, உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் தயங்கி நின்னீங்கன்னா அந்த இடத்துல நின்று அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு புது வீடு வாங்கணும், புது கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த தை மாதத்தில் அதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த தை மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம், அது வண்டியாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இருக்கலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் இந்த தை மாதத்தில் இந்த துளாராசி என்பர்கள் வாங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் உங்களுடைய தாயாருக்கு வரலாம், அல்லது உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்களும் சரி உங்களுடைய தாயாருக்கு சரி அதிக தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மோர் அதிக அளவில் அருந்துறது உங்களுக்கு நல்ல ஒரு பயனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகமாகும். என்னடா இவன் முன்னுக்கே வர முடியாது அப்படின்னு நினச்சோம், இவன் இந்த அளவுக்கு செய்கிறானே, இந்த அளவுக்கு வீடு காரு இதெல்லாம் வாங்குறானே அப்படின்னு ஒரு பொறாமை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும்.
அதே மாதிரி புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள ஒதுக்கி வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அம்மா வழி உறவுகள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் கூட திடீர்னு செலவுகள் வரும். அடுத்தடுத்து செலவுகள் வர்றதுனால ஒரு சில விஷயங்களை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஓரளவுக்கு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கூட ஒரு சில செலவுகள் டக்கு டக்குன்னு வர்றதுனால ஒரு சில இதை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம், கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உணவு சம்மந்தமான விஷயத்துலேயும் இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவ்வளோ பிரச்சனை வரும்னு இருக்கீங்க, மருத்துவ ரீதியாக இவ்வளோ செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பணம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பணம் வரத்து இந்த தை மாதத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலைக்கு போக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போய் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. அல்லது நீங்களே கூட பார்ட் டைமாக ஒரு வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. புதன் பகவான் 12 கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அற்புதமான பலன். எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு, எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகும். லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிலபுலம், சொத்து, வண்டி வாகனம், குவாரி தொழில் செய்கிறவங்க, ஜல்லி உற்பத்தி போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு. சந்தோஷ ரீதியாக பார்க்கும்போது, பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 90% நல்ல ஒரு ஏற்றமுள்ள ஒரு மாதமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் சம்மந்தமாக சின்ன சின்ன செலவுகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கேத்திர ஸ்தானத்தில் 4ல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சோம்பல் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப நெளிவு சுழிவோடு நடந்துக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அரைக்குறையை விட்டுட்டு ஒவ்வொன்றுலேயும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் தான். இந்த மாதத்தில் பயந்து ஒதுங்கி நின்ன காலம்லாம் இனி முடிய போகுது. எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. யாரெல்லாம் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் பாராட்டுற நிலை வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா சில மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஏதோ ஒரு நெருக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் கூட கரெக்டாக பூர்த்தி ஆகாமல் கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த வருமானம் சின்ன சின்ன தாமதமாக வரும். அதனால் ஒரு சில இடத்துல
இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல கூட சிறு சிறு பிரச்சனை உண்டாகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்பு பிறப்புகளாலே ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலை பளுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைந்திருக்கு. அவசரமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியம் வெற்றியாக இருக்கும்.